ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போகா ஒருங்கிணைந்த பண்ணையிலேருந்து பேசுகிறேன். அதாவது நான் இந்த கோழி வளர்த்துட்டுல இந்த கிராப் கோழிங்கிறதே கொஞ்சம் பிடிக்குங்க எனக்கு. அதனால் என்ன பண்ணேன், கிராப் கோழி எங்கள் ஊரில் போயிட்டு கிராமத்தில் போயிட்டு வாங்கினேன். என் கோழி இங்கே என்கிட்ட இருக்க கோழி எல்லா கோழிகளுக்கும் தடுப்பூசி மருந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு போட்டுட்டேன். எல்லாத்துக்கும் அப்பப்போ பொறிச்சு வரது எல்லா குஞ்சுங்களுக்கும் எல்லாம் போட்டு வந்துடுவேன். ஆனால் நான் இப்போ வாங்கிட்டு வந்த அந்த கிராப் கோழி பாருங்கள், வாங்கிட்டு வந்தேன் ஒரு 15 நாளைக்கு மேலே ஆகிடுச்சி. 2 கோழி வாங்கிட்டு வந்தேன், ஒன்று உள்ளே இருக்குது, ஒன்று உள்ளே இருக்குது. 15 நாளைக்கு மேலே ஆகிடுச்சி. இந்த தடுப்பூசி போடணுங்கிற இது மறந்துருச்சிங்க எனக்கு. இதுக்கு போடணும், இதுக்கு அவங்க போட்டிருக்க மாட்டாங்க, நாம் போடணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் போட்டுருச்சு. அந்த மறந்தனால என்ன ஆகிடுச்சி, இப்போ 2 கோழி மட்டும் சொணங்கி நிற்கிது. இந்த 2ம் இதுக்கு தனிமைப்படுத்தி வச்சுட்டேன். தனிமைப்படுத்தி வச்சு கொஞ்சம் மருந்து ஊற்றுனேன். என்கிட்ட இருக்க மருந்து ஊற்றுனேன், சளி மருந்து, அந்த வெள்ளைக்கழிச்சி உள்ள மருந்து, இந்த மருந்துலாம் என்கிட்ட இருக்குது. ஜுரத்துக்கு இந்த இது போட்டேன். சரியாகல, 5 நாள் 4 நாள் ஆகிடுச்சி. இன்னும் சரியாகல. இது ஒன்று சரியாகிடுச்சிங்கிறனால வெளில விட்டுருக்கேன். கொஞ்சம் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்குது. இது இன்னும் குறுகுறுன்னு தாங்க இருக்குது. அதனால் என்ன பண்ணேன், எங்களுக்கு புண்ணியநல்லூர் டாக்டர் ரகுநாத் அவங்கள்ட்ட அழைச்சிட்டு போனேன். எடுத்துகிட்டு போய் காமிச்சப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி வைரஸ் அட்டாக் ஆகிடுச்சின்னா நாம் அதுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணோம்னா அது இறந்துடும். இல்லை, நானே அது ப்ராக்டிக்கலில் பார்த்துருக்கேன். அது மாதிரி இறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணல. அதுக்கு ஆன்டிசெப்டிக் மருந்து கொடுத்துருக்காங்க. 5 நாள் 5 சொட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த மருந்து தாங்க நாங்கள் டாக்டருங்க கொடுத்தாங்க. அது பேர் சரியாக தெரியல, கொடுத்துருக்காங்க. வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதுதான் 5 சொட்டு விட்டுருக்கேன். இப்போ பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளில் அது ரெடி ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம எந்த ஒரு கோழி வாங்கினாலும் ஃபஸ்ட்டு அதை தனிமைப்படுத்தி வச்சுட்டு, ஒரு வாரம் தனிமைப்படுத்தி வச்சுட்டு, அதுக்கு தடுப்பூசி நம்ம என்ன கோழிங்களுக்கு என்னென்ன தடுப்பூசிலாம் போட்டு வச்சுருக்கோமோ அதே மாதிரி அதையும் தடுப்பூசி போட்டு நம்ம விட்டுருந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காதுங்க. நான் கொஞ்சம் இந்த இதில் தடுப்பூசி போடல, கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால் அந்த கோழி புதுசாக வெளியிலேருந்து வந்த கோழி மட்டும் 2 மட்டும் தனியாக நோய் வாய்ப்பட்டுருக்கு. இது என்ன பயமாக இருக்குன்னா, என்னோடய கோழிங்களுக்கு எதுவும் சீக்கிரமாகிடுமோன்னு பயத்தில் இருக்கேன். மருந்து கொடுத்துட்டேன், ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.